தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. சட்டமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ஆடியோ பதிவு ஒன்றும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு, விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிச்சாரா, விஜய் அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்த கேள்விகள் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்க்கட்சியாக நன்றாகவே செயல்படும் அப்படின்னு. கடந்த 3 நாட்களாக அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நன்றாக இருந்திருக்கு. ஸ்டாலின் கொளத்தூர்ல கூட ஜெயிக்கல, அவர் எதிர்க்கட்சி தலைவராகல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விஜய் எதிர்த்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அமைந்திருக்கு. நிறைய கேள்விகளை விஜயை நோக்கி அவர் எழுப்பியிருந்தார். குறிப்பாக சோஃபா போகுது சிவி சண்முகம் வீட்டுக்கு, பின்னாடியே முதலமைச்சர் விஜய் அவர்களும் போறாரு, புதுமையான ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா புஷ்பா படத்தில் வர்ற மாதிரியான ஆட்சி முறையை இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்களுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்திருந்தார். மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில் மன்னார்குடி தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற அமமுக வேட்பாளர் காமராஜர் அவர்களை கடத்திட்டு போயிட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு அந்த கட்சியினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அமமுகவுடைய வேட்பாளர் டிடிவி தினகரனோட சேர்ந்து நான் அமமுகல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சட்டப்பேரவை தொடங்கின நாள் முதல் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிட்டு இருக்காரு. அப்போ முகத்தை மூடிக்கிட்டு விஜய் அவர்களோட வீட்டுக்கு ஒரு கார் போச்சே, ஒரு நபர் அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு மூஞ்சியை மூடிக்கிட்டு போனாரே, அவர் இந்த நபர் தானா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. குதிரை பேரத்தின் அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மன்னார்குடி வேட்பாளர் வாங்கப்பட்டிருந்தாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த நேரத்தில் தான் டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக வைத்த கடுமையான விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கோடிட்டு காட்டியிருக்காரு. மாற்றம் மாற்றம்னு சொல்லி அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி விலைக்கு வாங்குவதற்கு பேரு மாற்றம் இல்ல, அது துர்நாற்றம் என்ற கடுமையாக டிடிவி தினகரன் அவர்கள் வைத்த அந்த ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை மேற்கோடிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசியிருக்கிறார். உதயநிதி மட்டும் இல்ல, பிரேமலதா அவர்களும் விஜய் அவர்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. ஏன்னா எந்த நாட்டிலேயாவது எந்த ஸ்டேட்லேயாவது ஜோதிடருக்கு கூட்டிட்டு வந்து தன்னுடைய பர்சனல் ஜோதிடராக இருந்து நீங்க ஆகா ஓஹோன்னு ஜெயிச்சிருவீங்க, நீங்க சுனாமி அலையை உண்டு பண்ணிடுவீங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு பர்சனல் ஜோதிடராக இருக்கிறவரை கூட்டிட்டு வந்து நீங்க அரசு பொறுப்பு கொடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை ஒப்பிடும்போது பாஜக எவ்வளவோ தேவலம் போல இருக்கு. ஏன்னா அவங்க கூட இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதில்லை. அந்த ஜோதிடருக்கு நீங்கள் அரசு பொறுப்பு கொடுத்து அடுத்து பில்லி சூனியம் இதெல்லாம் வைக்கிறவனெல்லாம் கூட்டிட்டு வந்து மந்திரி ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்த ஆட்சியில் இன்னும் என்னென்ன கேவலங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலையே. அதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேற்கோடிட்டு இது வன்மையான கண்டனத்துக்குரியது, அப்படி ஒரு முடிவை விஜய் அவர்கள் கைவிட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஜோதிடர் எங்கே இருந்தவர் அப்படின்னா முதல்ல அஜித்து கிட்ட தான் ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு, அஜித் அவர்களே உங்களுக்கு ஒரு வளமையான எதிர்காலம் உண்டு, நீங்கள் நினச்சா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு போய் அஜித்திட்ட விட்டு போட்டிருக்காரு. கடகராசி பூச நட்சத்திரம் உங்களுக்கு கடக லக்கணம் உச்சம் பெற்றிருக்கு, அதனால் நீங்கள் வாங்க தமிழ்நாட்டை ஆளுங்கன்னு அஜித் அவர்கள்ட்ட இந்த ஜோதிடர் விட்டு போகிறாரு. அஜித் புறமண்டையை சேர்த்து அடிச்சேப்ப சும்மா எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை போயாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பற்றி விட்டார். அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள்ட்ட நீங்கள் இந்த ட்ரெஸ் போடுங்க, இப்படியெல்லாம் பண்ணுங்க, கையில் கயிறு கட்டுங்க, காப்பு போடுங்க, இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்குறாரு. அது ஃப்ளூக்கில் ஒர்க் அவுட் ஆகிடுது, மக்களும் ஓட்டு போட்டுடுறான். சரி நீ விஜய் அவர்களுடைய சுனாமி அலை வீசும் அப்படின்னு இந்த ஜோதிடர் சொன்னதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டா 150 தொகுதிகளில் விஜய் வந்திருக்கணும்ல. எதுக்கு 108 தொகுதிகளை மட்டும் கைப்பற்றி தனி பெரும்பான்மை இல்லாமல் அடுத்த கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை உருகிட்டு இன்னைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஜோதிடரை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதில்லை, விஜய் அவர்கள் கேட்கணும். நீ சொன்ன மாதிரி சுனாமியால் அடிக்கலையே, 10 தொகுதி ஷார்ட்டேஜாக இருக்கே, நீ என்னத்தை கணிச்சு கிழிச்ச அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டோம், இந்த ஆளோட வாக்கு பழிச்சிருச்சு, அதனால் நம்ம பக்கத்திலே உட்கார வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு பதவியை கொடுத்து ஜோதிடரை உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு சொல்கிற சட்டசபை
சட்டசபையில் விஜய் அவர்கள் நான் வந்து சிறுபான்மையினருடைய காவலர், நாங்கள் சிறுபான்மைக்கான ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஆமாம் நாங்கள் சிறுபான்மைக்கான ஆட்சி தான் கொடுக்குறோம் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ பெரும்பான்மை மற்றவர்கள் எல்லாம் அப்போது ஆக மொத்தத்தில் பிஜேபி போன்ற கட்சிகள் வைக்கக்கூடிய சி ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை உண்மையாக்குற மாதிரிலாம் இருக்குது உங்களுடைய செயல்பாடு. உங்களுக்கு வாக்களித்த எல்லா மக்களையும் விட்டுட்டு ஆமாம் இது சிறுபான்மைக்கான ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விட்டு கிளின்னு கிழிச்சு விட்டார் விஜய்ங்களை, மாற்று கருத்தே இல்லை. மெஜாரிட்டி இல்லாத அரசு, எங்களோடு கூட்டணியில் இருந்த தோழமை கட்சிகளை கூட்டிட்டு போய் தான் நீங்கள் ஆட்சி அப்படிங்கிறத அமைத்திருக்கீங்க. மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி பேசின விஜய் அவர்கள் அந்த மற்றும் பலர் கட்சிகளை வந்து உடைச்சு அதில் வந்து கல்லெறிஞ்சு அதில் வந்து பாதி எம்எல்ஏக்களை தனக்கு வந்து ஆதரவு கொடுக்க வச்சிருக்கிறாரு. சோஃபா போகும் முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னே அப்படிங்கிற கதையா புஷ்பா பட பாணியில் ஆட்சி நடத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் கடுமையான விமர்சனம். இதற்கு விஜய் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்கணும். ஒருவேளை கலைஞரோ ஜெயலலிதாவோ இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் உதயநிதிக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரீப்ளேயே வேற லெவலில் இருந்திருக்கும். ஆனால் விஜய்க்கு பேப்பரை பார்த்து தானே படிக்க தெரியும், அவருக்கு ரீப்ளே கொடுத்தெல்லாம் பழக்கம் இல்லையே, வராததை வாவானா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இவங்க வச்ச எந்த ஒரு விமர்சனத்திற்கும் பதிலளிக்கவில்லை. இது எதிர்க்கட்சி வந்து வெளிநடப்பும் செஞ்சுட்டாங்க. ஆக மொத்தத்தில் விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு. ஆனால் இது இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. சரி, இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ஆடியோ குரல் பதிவு ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கு வெல்லுவோம். 5 ஆண்டுகள் இருக்க உனக்கு, நீ அந்த களத்தை விட்டு வெளியேறாத. 5 ஆண்டுகள் வேலை செய்ய மக்களோட மக்களா நில்லு. இது ஒரு திரை கவர்ச்சியில ஒரு இது மாதிரி பண்ணிடுச்சு, சனா ஏமாந்துருச்சு. அவர் ஆட்சியில உட்கார வைக்கணுச்சு, அப்புறம் அவர் ஆட்சியில வாழ்ந்து பார்த்துருவாங்கல்ல. அடுத்து நமக்கு தான் வாய்ப்பு. தைரியமா இருக்கு, களத்தை விட்டு வெளியேறாத. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அடுத்து நமக்கு தாண்டா வாய்ப்பு, திரை கவர்ச்சினால் மக்கள் ஏதோ இந்த தடவை தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக களத்தை விட்டு போயிடாத. யாரோ ஒரு நிர்வாகிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அறிவுரை வழங்குறாரு. இதை ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் சோர்வடைஞ்சிட்டாங்க. விஜய் வந்து 34 விழுக்காடு வாங்கிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாரு, நாம் தமிழர் கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டு அப்படின்னு பல பேர் வந்து மன உளைச்சலில் இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவுரை என்னன்னா, அடுத்த வாய்ப்பு நமக்குத்தான். அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்றும் சும்மா சொல்லலை. அதிமுகங்கிற கட்சி அழியும் தருவாயில் இருக்கு. திமுக வந்து ஸ்டாலின் அவர்களோட தலைமை இல்லாமல் உதயநிதி இன்எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அப்போ அடுத்த கட்டமாக ஒரு வலிமையான ஸ்ட்ராங்கான லீடராக யார் இருக்கா அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் இருக்கார். அதை கெஸ் பண்ணி தான் அடுத்து நமக்குத்தான் வாய்ப்பு, திரைக்கவர்ச்சியை நோக்கி மக்கள் போயிட்டாங்க. இந்த 5 வருஷத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா 3 நாள்லேயே சந்தி சிரிக்குது. விஜய் அவர்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனம் எதுக்குமே விஜய் அவர்களால் பதில் கொடுக்க முடியல. சரி, விஜய் அவர்கள் சொல்கிறது போல் அவர் ஒரு தூய சக்தி அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு தூய சக்தி ஒரு டம்ளரில் இருக்கக்கூடிய ஒரு தூய பால் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த பாலில் வந்து 2 செட்டு பால்டாயில், அந்த பாலில் வந்து ஒரு 2 அரளி விதை, இதெல்லாம் போட்டால் அந்த பால் என்ன ஆகும்? விஷமாக மாறிடும். அதே போல தான் இந்த 108 எம்எல்ஏக்களோடு, அந்த 108மே தூய சக்தியெல்லாம் கிடையாது, அதுங்களுமே வேறு வேறு கட்சியிலேருந்து கலந்துக்கிட்டு வந்தது தான். ஏன்னா தாவேகாவுடைய எம்எல்ஏக்களோட லட்சணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம். கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர், அதுக்கப்புறம் வந்து திருச்சி துறையூர் பகுதியை சேர்ந்த வேட்பாளர், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாரில் அப்படியே பொதுமக்களாக உட்காந்து அவர் குடிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாகிருக்கு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளோ எளிமையாக எலைட்டு பாருக்கெல்லாம் போகாமல் டாஸ்மாகில் உட்காந்து குடிக்கிறார், அவருடைய எளிமையை நீங்கள் பாராட்டணும். யோ, அவர் குடிக்கிறாரியா, யோக்கியனுக்கு இருட்டில் என்னையா வேலை அப்படிங்கிறது தான் இந்த தாவேகா தொண்டர்களை பார்த்து நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இதே போல் தஞ்சாவூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சரவணன் அவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்திய காட்சிகள்லாம், வீடியோக்கள்லாம் இப்போ சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் நீங்களே வந்து தூய சக்தி கிடையாது. இப்போ அதிமுக திமுகவோட கூட்டணியில்
இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து நீங்க என்ன மாதிரியான ஆட்சியை கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். அண்ணன் சீமானவர்களுக்கு அது நன்றாக தெரிந்திருக்கு. ஆக மொத்தத்தில் இவங்க ஆளுங்கட்சி எல்லாம் கிடையாது, இது ஒரு சர்க்கஸ் கூடாரம். இந்த கோமாளிகள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை ஒன்றுத்துக்கும் இல்லாமல் அடுத்த 5 வருஷத்துக்கு ஆக்க போறாங்க. மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது ஏற்பட போகுது. அதிமுக ரெண்டா உடஞ்சிருச்சு, திமுக வந்து உதயநிதி கிட்ட போயிடுச்சு. ஆக மொத்தத்தில் நம்ம தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் லீடராக இருப்போம், அதனால நம்மளை தேடி தான் மக்கள் வருவான் அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருந்திருக்காரு. அதைத்தான் அவர் வந்து குரல் பதிவாகவும் யாரோ ஒரு நிர்வாகிக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், விஜய் அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வைத்த கடுமையான விமர்சனங்கள் விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை இன்று நிரூபித்தது. அடுத்து 5 வருஷம் கழித்து மக்கள் நம்மளை தான் ஆதரிப்பான், மக்கள் வந்து திரை கவர்ச்சியை நோக்கி போயிட்டான், அவன் அடுத்து நம்மளை தான் ஆதரிப்பான் அப்படின்னு சீமானவர்கள் தன்னம்பிக்கையோடு நிர்வாகிக்கிட்ட பேசின இந்த குரல் பதிவு, இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.